வணக்கம். நம்ம ஆன்மீகம் தமிழ் YT யூடியூப் சேனலுக்குள்ள உங்க எல்லாரையும் வரவேற்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். மார்கழி மாதத்தில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து விளக்கு ஏற்ற முடியலையே அப்படின்னு கவலைப்படுறவங்க, பிரம்ம முகூர்த்தத்திற்கு இணையான இந்த ஒரு நேரத்தில் விளக்கு ஏற்றினாலும் அதே பலனை முழுவதுமாக பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எப்பப்பெல்லாம் பயனுள்ள பதிவு போடுறோமோ அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோவை மிஸ்ஸே பண்ணாமல் பார்த்துடலாம். வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம். இறைவனை வழிபடுவதற்கு மிக உன்னதமான ஒரு மாதம் அப்படின்னு சொன்னோன்னா அது மார்கழி மாதம்தான். மார்கழி மாதம் எந்த ஒரு சுப நிகழ்ச்சிகள் செய்யாமல் இறைவனை வழிபடுவது மட்டுமே உன்னதமான ஒரு செயல் அப்படின்னு செய்யும் இந்த மார்கழி மாதத்தில் பிரம்ம முகூர்த்தத்தில் இழந்து விளக்கு ஏற்றுவது, அதுவும் நிலை வாசல்ல விளக்கு ஏற்றிய பிறகு பூஜை ரூம்ல விளக்கு ஏற்றுவது ரொம்பவே வீட்டுக்கு சுபிக்ஷத்தை கொண்டு வரும் அப்படிங்கிறது உண்மை. அப்படி வேலை நிமித்தம் காரணமாக பிரம்ம முகூர்த்த நேரத்தில் விளக்கு ஏற்ற முடியலையே அப்படின்னு கவலைப்படுறவங்க, அதற்கு இணையான நேரம் அப்படின்னு சொல்லப்படுகிற மாலை 4:30 மணியிலிருந்து 6 மணிக்குள்ள பிரதோஷ கால சந்தி வேலை அப்படின்னு சொல்லப்படுகிற இந்த நேரத்தில் விளக்கு ஏற்றினாலும், பிரம்ம முகூர்த்தத்தில் ஏற்ற முடியாதவர்கள் இந்த சந்தி வேலையில் விளக்கு ஏற்றினாலும் அதே பலனை பெறலாம் அப்படிங்கிறது உண்மை. காலையில் வேலை நிமித்தம் காரணமாக காலையிலேயே வெளியில் போகிறவங்க, சில தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் இருப்பவங்க மாலை நேரத்தில் பிரதோஷ கால சந்தி வேலை அப்படின்னு சொல்லப்படுகிற இந்த நேரத்தில் விளக்கேற்றி இறைவனை வழிபடுவது, இறைவனோட பாடல்களை ஒலிக்க வைப்பது, இறைவனோட பாடல்களை வாயால் பாடுவது, இந்த மாதிரி விஷயங்களை செய்து இறைவனின் பரிபூரண ஆசிர்வாதத்தை இந்த மார்கழி மாதத்தில் பெற்றுக்கொண்டு வாழ்வில் சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம ஆன்மீகம் தமிழ் YT யூடியூப் சேனலில் நீங்கள் ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்கள் ஆதரவு மென்மேலும் எங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.